காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு பட்ஜெட்டில் ஒதுக்கிய 150 கோடி ரூபாய் போதாது என்று கூறி புதுக்கோட்டையில் போராட்டம் நடத்த தென் மாவட்ட விவசாயிகள் கூடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. இந்த போராட்டம் பற்றி விரிவான தகவல். புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் கரூர் மாவட்டம் மாயனூர் அணைக்கட்டில் இருந்து இந்த திட்டமானது தொடங்கும். இந்த திட்டத்தை பொறுத்தவரை காவிரியில் இருந்து திறக்கப்படாத மேட்டூர் அணை திறக்கப்பட்டு வெள்ள காலங்களில் காவிரியில் இருந்து திறக்கப்படும் நீரானது கடலில் வீணாக சென்று கலக்கப்படாத அளவிற்கு அந்த வறட்சியான மாவட்டங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த உபரி நீர் திட்டம் தான் அந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம். இந்த திட்டம் கிட்டத்தட்ட 70-80 ஆண்டு கால கனவு திட்டமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில நடந்து முடிந்த அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு 150 கோடி ரூபாய் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இந்த 150 கோடி ரூபாய் நிதியை வைத்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே கால்வாய் வெட்ட முடியும். இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இதே நிலை தொடர்ந்தால் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற கால நேரமாகும். அதனால் உடனடியாக இந்த திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற 2000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் 7 மாவட்டம், அதாவது புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 7 மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் புதுக்கோட்டை ரயில்வே நிலையத்தில் இறங்கி தற்போது புதுக்கோட்டை திலகர் திடல்ல போராட்டத்தில் ஈடுபட, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட போறாங்க. தற்பொழுது ரயில்வே நிலையத்தில் இறங்கிய விவசாயிகள் முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டு அங்கிருந்து ஊர்வலமாக திலகர் திடல் நோக்கி செல்லக்கூடிய விவசாயிகள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.